பணக்காரன் ஆகணும்னா, நீங்க அதிகம் சம்பாதிக்க வேண்டியதில்ல. ஆனா, நீங்க வேற மாதிரி யோசிக்கணும். ஒரு மிடில் கிளாஸ் மனிதனும், ஒரு பணக்காரனும். இருவருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர்களின் சேமிப்பு பழக்கம். அதை மாற்றினா, உங்க வாழ்க்கையே மாறும். அத்தகைய சேமிப்பு பற்றிய கதைதான் இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்கு போலாமா? ஒரு சிறிய நகரம். அங்க 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தரு ரவி, மிடில் கிளாஸ் குடும்பம். மாத சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்துறவன். மற்றொருத்தர் அருண், ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன், பெரிய பணக்காரன். ஒரு நாள் ரவி யோசிக்க ஆரம்பிச்சான். நான் இவ்ளோ வருடமா வேல பாக்குறேன். ஆனா சேவிங்ஸ் எதுவுமே இல்ல. அதே சமயம் அருண் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனான்? அவன் முடிவு பண்ணான். நான் அவர நேர்ல கேட்கணும். ரவி, அருண் வீட்டுக்கு போனான். அருண் சிரிச்சு கேட்டான். வா ரவி, என்ன விஷயம்? ரவி நேராக கேட்டான். அண்ணா, நான் சேவ் பண்ண முயற்சி பண்றேன். ஆனா முடியல. நீங்க எப்படி இவ்வளவு வெல்த் பில்ட் பண்ணீங்க? அருண் சிரிச்சான். நீ சேமிக்கிறியா? இல்ல சேவ் பண்ண முயற்சி பண்றியா? ரவி கன்ஃப்யூஸ் ஆகிட்டான். அது என்ன வித்தியாசம்? அருண் மெதுவா சொன்னான். நீங்க மாத சம்பளம் வாங்குறீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ரவி உடனே சொன்னான். வீட்டு செலவு, இஎம்ஐ, பில்ஸ், மீதமுள்ளத பார்த்து சேமிப்பேன். அருண் சிரிச்சான். அதுதான் பிரச்சனை. மிடில் கிளாஸ் மக்கள் முதலில் செலவு பண்ணுவாங்க. மீதமிருந்தால்தான் சேமிப்பாங்க. ஆனா பணக்காரன் முதலில் சேமிப்பான். மீதமுள்ளதை தான் செலவு பண்ணுவான். அருண் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். நீ 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னுவ. நீ என்ன பண்ற? ரவி சொன்னான். 25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற 5,000 ரூபாய் சேவ் பண்ணுவேன் என்றான். அருண் கூறினான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? முதலில் 10,000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். மீதமுள்ள 20,000 ரூபாயில தான் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்மால் டிஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா லைஃப் முழுக்க சேஞ்ச் ஆகும். அருண் தொடர்ந்து சொன்னான். மிடில் கிளாஸ் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற செலவுகள பண்ணலாம். நாளைக்கு சேவிங்ஸ் பாத்துக்கலாம்னு சொல்லும். ஆனா பணக்காரன் என்ன நினைப்பான் தெரியுமா? இன்னைக்கு நான் முதலில் சேவிங்ஸ் பண்ணுவேன். நாளைக்கு எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் என்றான். சில மாதங்கள் கழித்து ரவி ஒரு டிசிஷன் எடுத்தான். நானும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவேன் என்று. முதல் மாதம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனா அவன் விடாம இருந்தான். சில ஆசைகளை விட்டான். சில அன்னெசசரி செலவுகளை கட் பண்ணான். ஒரு வருஷம் கழித்து ரவி கிட்ட நல்ல சேவிங்ஸ் இருந்தது. அதுவே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்தது. அவன் அந்த சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். அதிலிருந்து இன்கம் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் மீண்டும் அருண் வீட்டுக்கு போனான். இந்த முறை அவன் ஃபேஸ்ல டென்ஷன் இல்ல, கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அருண் கேட்டான். இப்ப புரியுதா ரவி? சேவிங்ஸோட ரகசியம் என்னன்னு? ரவி சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆமா அண்ணா, பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்ல. அதை எப்படி சேவிங்ஸ் பண்றோம் என்பதுதான் வாழ்க்கையை முடிவு பண்ணும். மீதமிருந்ததை சேமிக்காதீர்கள். முதலில் சேமித்து மீதமுள்ளதை வாழுங்கள். சம்பளம் உங்கள வாழ வைக்கும். ஆனா சேமிப்பு தான் உங்கள உயர்த்தும். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அண்ணன் நித்தி ஸ்டோரிகாஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம்.